கோதாவரி நதிக்கரையில் ராமன் தீர்த்தாமாட போனான். அப்போ தீர்த்தாமாட போகச்சு அம்பரா துணி அம்பு அதெல்லாம் எடுத்து கைட்டி வச்சுட்டு போன போலியும் வில்லு அம்புலாம் கையில் ஒரு அம்பு வச்சுருந்தான். அந்த அம்பை அங்கே நதிக்கரையில் கொஞ்சம் சொதன்னு ஈரமாக தானே இருக்கும், அப்படி குத்திட்டு போனான் ராமன். அப்படி பூமியில் குத்திட்டு தீர்த்தாமாட போனான். போய் தீர்த்தாமாடி எல்லா அனுஷ்டானத்தையும் முடிச்சுன்னு வந்தான். வந்த பிறகு பார்த்தா அந்த அம்பை எடுத்தா அது நுனியில் கொஞ்சம் பிளட் ஸ்பாட் இருந்தது. என்னடா அது அம்பு நுனியில் பிளட் ஸ்பாட்டுன்னு பார்த்தா அந்த சேத்துல ஒரு தவளை, அது சேத்துல உட்காந்துருது. இது ராமனுக்கு தெரியாது. அவன் அதை முதுகில் அம்பை குத்திட்டு போயிட்டான். என்ன பண்ணுவான்? அய்யோ அப்படின்னு ராமன் பதறிட்டான். அதுவா ஈனஸ்வரத்தில் முனங்கின்னு இருக்கு, ராமா ராமா ராமான்னு முனங்கின்னு இருக்குது. உடனே கேட்டான் ராமன் தவளை கிட்ட, நான் தான் உன் முதுகில் குத்திடணும் இல்லையோ, உடனே என்கிட்ட சொல்ல வேண்டாமான்னு. ராமா, உலகத்தில் வேறு யாராவது ஆபத்து வந்ததுன்னா ராமன் காப்பாற்றுவான்னு ஒன்றை தியானம் பண்ணுவேன். இப்போ ஆபத்து ஒன்றால வந்திருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் இருந்துட்டு. இப்போ நீ உன்னுடைய அம்பு தானே என் முதுகு தைச்சிருக்கு, நான் யாரை கூப்பிடுறது என்ன கூப்பிடுறது தெரியல, அப்படியே தகைச்சு போயிட்டேன். அப்புறம் பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணினான்னு. எதுக்காகன்னு, மற்றவர்களிடத்தில் ஆபத்து வந்ததுன்னா பெருமாள் காப்பாற்றுவான். இப்போ பெருமாள்கிட்ட ஆபத்து வந்ததுன்னா யார் காப்பாற்றுவான்? யாருக்கிட்ட போய் நிற்க முடியும்? தொய்ய பிரவருத்தே மம கிம் பிரயாசை, தொய்ய பிரவருத்தே மம கிம் பிரயாசை. என்ன பண்ணே நீ ரட்சிக்கணும்னா நான் எஃபர்ட் எடுத்துன பிரயோஜனம், நீ ரட்சிக்க மாட்டேன்னா நான் அப்போ எஃபர்ட் எடுத்துன பிரயோஜனம். ரெண்டு வேஸ்ட்டு. அந்த விஸ்வாசம் இருக்கணும். விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரண தொயி. விஸ்வாசத்தோட அவன் திருவடியில் நம்மளை சமர்ப்பிக்கணும். ஆத்மரக்ஷாபரம் பண்ணணும்.